ஹரணி அக்கா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குமா? இரு வர அக்கா அப்படியே 2 தக்காளி வெங்காயம் முட்டை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு தரீங்களா? முட்டை குழம்பு செய்ய போறியாமா? ஐயோ அக்கா எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க? முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் யூடியூப்ல போட்டா என்ன வருமோ அது அப்படியே வந்து ஒப்பிக்கிறேடி. இன்னும் கடாயம் கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் மிச்சம். அக்கா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா என்னக்கா இப்படி பேசுறீங்க? மாசத்துக்கு ஒரு நாள் தேவைனா கொடுக்கலாம்டி, மாசம் ஃபுல்லா தேவைனா எப்படி கொடுக்க முடியும்? நான் இல்லாத நேரத்துல எப்படி சமைச்சு போறேன்? இவ்வளவு செலவாகுது என் புருஷன் என்ன சந்தேகப்படுறான்டி? அக்கா நான் வேணா உங்க புருஷன் கிட்ட பேசவா? நீ ஏன்டி என் புருஷன் கிட்ட வந்து பேசுற? உன் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறான். போன வாரம் கூட புது கார் வாங்குனீங்க. அந்த நிலைமையில இருந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல வந்து கடன் வாங்குற? அக்கா கத்தாதீங்கக்கா, கலா வீட்டுல கேட்டுற போது. கலா வீட்டு கேட்டா பெண்ணாடி? அக்கா டெய்லி காலைல சாப்பாடு கலா வீட்டுல தான்க்கா கடன் வாங்குறேன். அடிப்பாவி, இத்தனை நாளா மத்தியான சாப்பாடு தான் கடன் வாங்குறான்னு பார்த்தா காலைல சாப்பாடே கடன் வாங்கி தான் சாப்பிடுறியா? அப்ப நைட் யார் வீட்டுக்கு போற? அக்கா தப்பா பேசாதீங்கக்கா, நைட்டு சாப்பிட மாட்டோம், பால் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பாலாவது சொந்த காசுல வாங்குறீங்களா? இல்லக்கா அபிஷேக பால் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். அப்ப சோத்துக்கு ₹1 கூட செலவு பண்றது இல்ல? இல்லக்கா ஊறுகாய் மட்டும் ஒரு வாக்கி வாங்குவோம் தோணுச்சுன்னா. அதுவும் தோணுச்சுன்னா எப்பயாவது தோணிதா? இதுவரையும் தோணுது இல்லக்கா. சோத்துக்கு செலவு பண்ணாம மொத்தமா சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண போறடி. அக்கா கருத்து பேசாம 4 கடுகு இருந்தா கொடுங்கக்கா, கிளம்புறேன். திருந்த மாட்டல்ல? வரேன், இந்தா புடி கிளம்பு. ஒரு பேஜுக்கு சொன்னா எண்ணி 4 கடுகு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எவ்வளவு வேணும்? ஒரு 2 கிலோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 கிலோவா? கடாயில போட போறியா இல்ல கடுகு ஜூஸ் போட போறியாடி? இல்லக்கா உங்களை அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மொத்தமா வாங்கி வச்சுக்கலான்னு. மொத்தமா வாங்குறதுனா ஹோல்சேல் கடை வச்சு நத்துறேன். இவ்வளவு பேசுறேன், எங்க சொரண இருக்குதாடி உனக்கு? சொந்த காசுல சோத்துல உப்பு போட்டு தூனா சொரணா இருக்கும். நீ உப்பையே கடன் வாங்கி தானே தூண்டுற, அப்புறம் எப்படி இருக்கும்? என்னக்கா உங்க உப்பு என் உப்புன்னு பிரிச்சு பேசுறீங்க? ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுறோம், இது போதாதக்கா நம்ம எல்லாம் ஒண்ணுன்றதுக்கு. அசுரன் டயலாக் பேசி அடுத்து அரிசி பருப்பு ஏதாவது வாங்கலாம்னு ஐடியா பண்றியா? அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிருவேன் பொடி. ஓவரா பேசாதீங்க ஓகேவா? யாரி ஓவரா பேசுறா? கடுகெல்லாம் கடன் வாங்கி என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லடி. என்னக்கா இந்த பொருள்லாம் என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க வேண்டிதானே, வாங்கி சமைச்சு நொட்ட வேண்டிதானே. அது முடியாம தானே இங்க வந்து நிக்கிற. ஹரணி அக்கா உதவி கேட்டு வந்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க வேணா பாருங்க, இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் என்கிட்ட வந்து நிப்பீங்க. அப்படி ஒரு நாள் வந்து நான் பட்னி இருந்து கூட சாவண்டி ஓமிட்டி வர மாட்டேன். பாத்துக்கலாம். சரி அது விடுங்க, இப்ப 2 முட்டை மட்டும் கொடுங்க.